வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, புதன் கிரகம் சூரியனின் சுற்றுவட்ட பாதையில் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய 7 கிரகங்களில் முதலாவது கிரகமான புதன் சூரியனுக்கு மிக அருகிலேயே சுற்றி வரக்கூடிய தன்மை வாய்ந்தது. சூரியனின் ஒளிக்கதிர்வீச்சை அனுக்கிரகம் எனும் சொல்லக்கூடிய ஒளிக்கதிர்வீச்சை முழுவதுமாக கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை, மிகவும் அருகிலிருந்து கிரகிக்கக்கூடிய தன்மை இந்த புதன் கிரகத்திற்கு உண்டு. இந்த புதன் கிரகத்தை பற்றி ஏன் இன்று பேசுகிறேன் என்று கேட்டீர்கள் என்றால், புதன் கிரகம் ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திரனுக்கும் குருவிற்கும் பிறந்த பிள்ளை புதன் பகவான் என்பது ஒரு கூற்று. சந்திரனுக்கும் குருவிற்கும் கள்ளத் தொடர்பில் பிறந்தவர் புதன் என்பது இன்னொரு கூற்று. இந்த கூற்றில் எது சரியானது, புதனின் உண்மையான தன்மைதான் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். புதன் மிக ஒரு அற்புதமான கிரகம். புதன் ஒரு கிரகத்திற்கும், அதாவது எந்த ஒரு கிரகத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்புத்துவம், ஒரு தனித்துவம் பெற்ற ஒரு கிரகம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏன் அப்படி சொல்கிறேன் என்பதை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்னால், புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, நீங்கள் உங்கள் உற்றார் உறவினர்கள், சொந்தம் பந்தங்கள், நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள நபர்களிடம் நமது சேனலை பற்றி எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் உறவுகளே. காரணம் கேட்டீர்கள் என்றால், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் இறைத்தொண்டு, ஆலய பணிகள், ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறும் புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து நமது குடும்பத்தினராக இணைந்து விடுவதால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த புண்ணியத்தில் பங்கு உண்டு என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தோ சந்தேகமோ உங்களுக்கு வேண்டாம் உறவுகளே. அதனால்தான் சொல்கிறேன், எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் முதலில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உறவுகளே. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, புதன் கிரகம் என்பது நான் சொன்னது போல சூரியனுக்கு மிக அருகாமையில் சுற்றி வரக்கூடிய கிரகம். சூரியனின் கதிர்வீச்சை முழுவதும் உள்வாங்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. இந்த புதன் கிரகம் எந்த கிரகத்தோடு தொடர்பில் இருந்தாலும், அதாவது இணைந்து இருந்தாலும், அந்த கிரகத்தினுடைய தன்மைகளை உள்வாங்கக்கூடிய பலம் வாய்ந்தது இந்த புதன் கிரகம். உங்களுக்கு புரியவில்லை என்றால் ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். புதன் கிரகம் சூரியனோடு சுக்கிரனோடு தான் அதிகமாக இடம்பெறுவார். ஏனென்றால் இந்த இரு கிரகங்கள் தான் புதனை நெருங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய கிரகங்கள், அதாவது அருகிலேயே இருக்கக்கூடிய கிரகங்கள், சூரியனும் சுக்கிரனும். உதாரணத்திற்கு சுக்கிரனோடு இந்த புதன் கிரகம் இணைந்திருக்கிறார் என்றால், அந்த சுக்கிரன் பலம் பெற்றிருக்கிறார் என்றால், ஆட்சி பலமோ, உச்ச பலமோ, மூலத்திரிகோண பலமோ இப்படி பெற்றிருக்கிறார் என்றால், அதனோடு இந்த புதன் கிரகம் இணைந்திருக்கும் போது இவர் பலம் குறைவாக இருக்கிறார் என்றால், அந்த சுக்கிரனின் தன்மை என்னவோ
குணாதிசயம் என்னவோ அதனை இவர் உள்வாங்கி இவரும் சுக்கிரனுடைய குணாதிசயத்தை தன்மையை இவரும் வெளிப்படுத்துவார். அவ்வளவு அளப்பரிய சக்தி இந்த புதனுக்கு உண்டு. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். புதனுக்கு என்ன குணாதிசயங்கள் என்ன தன்மைகள் இருக்கிறதோ, அதாவது சுக்கிரன் எப்படி மக்களுக்கு பலனை தருகிறார், ஆடம்பரம், செல்வம், பந்தா, கெத்து, இப்படி மகிழ்ச்சி, சல்லாபம், உல்லாசம் இவையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். பெண்களின் அனுகூலங்கள் இவையெல்லாம் தரக்கூடியது சுக்கிரன். இந்த சுக்கிரனின் தன்மையை புதனும் அப்படியே தருவார். அவருக்கேற்றவாறு புதன் மாறிவிடுவார். ஆனால் சுக்கிரன் இவரை விட பலமாக இருக்க வேண்டும். சுக்கிரன் இவரை விட பலம் குறைவாக இருந்தால் புதனினுடைய குணாதிசயத்திலே பலனை தருவார் என்பதுதான் உண்மை. இவை அத்தனையும் ஆயிரக்கணக்கான ஜோதிடங்களை, அதாவது ஜாதகத்தை ஆய்வு செய்து நிரூபிக்கப்பட்ட உண்மைகளை சூட்சமத்தை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உறவுகளே. இப்பேற்பட்ட தன்மை வாய்ந்தவர் தான் இந்த புதன் பகவான். இந்த புதன் பகவானை பற்றி ஒரு கேள்வி என்னவென்றால், சந்திரனுக்கும் குருவிற்கும் பிறந்தவர் இந்த புதன் என்பது ஒரு கூற்றாக இருக்கிறது. சந்திரனுக்கும் குருவிற்கும் கள்ளத்தொடர்பில் பிறந்தவர்தான் இந்த புதன் என்பது இன்னொரு கூற்றாக இருக்கும். இந்த இரண்டு கூற்றில் எது உண்மை என்று பார்த்தீர்கள் என்றால், நான் அறிவியல் ரீதியாக சொல்கிறேன். இந்த புதன் சந்திரனுக்கு பிறந்ததை இவைகளெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு அறிவியல் கூற்று வழியாக விஞ்ஞானம் என்ன சொல்கிறது என்பதை பற்றி நான் சொல்கிறேன். கோள்கள் 7, அந்த 7 கோள்களில் புதனும் ஒன்று. கிரக அந்தஸ்து வாய்ந்தது. இந்த கோள்களின் தோற்றங்கள் என்பது உங்களுக்கு பலருக்கு தெரிந்திருக்கலாம் அல்லது தெரியாமலும் இருக்கலாம். நான் ஏற்கனவே கௌரி ஆன்மீக சேனலின் பதிவுகளில் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கிறேன். சூரிய குடும்பம் என்று சொல்லக்கூடிய இந்த சூரிய குடும்பங்கள் 7 கிரகங்கள் உள்ள இந்த கிரகங்களை சூரிய குடும்பம் என்று சொல்வார்கள். இவை 7ம் ஒரு நெருப்பு பிளம்பிலிருந்து வெடித்து சிதறியவைதான். சிதறிய இடத்தில் அதது தன்மைகளை குளிரச் செய்து அல்லது அதது தன்மைகளை உருவாக்கி சூரியனை மையமாக வைத்து பிரபஞ்சத்தில் சுழன்று கொண்டு வருகிறது என்பது விஞ்ஞானபூர்வமான கருத்து. நெருப்பு பிளம்பிலிருந்து வெடிக்கும் பொழுது 7 கிரகங்கள் தான் என்பது உங்களுக்கு இப்பொழுது நிரூபணமாகிவிட்டது. இது விஞ்ஞான ரீதியாக யாருக்கும் எவருக்கும் பிறக்கவில்லை. சூரிய குடும்பத்தில் புதன் ஓர் அங்கம் என்பது விஞ்ஞான ரீதியாக ஒப்புக்கொண்டது ஒரு உண்மை. அதுதான் சாத்தியம், உண்மை. சரி, ஜோதிட சாஸ்திர நீதிப்படி வருவோம். ஜோதிட சாஸ்திரத்தில் புதன் சந்திரனுக்கும் குரு பகவானுக்கும் பிறந்தவர். சந்திரனுக்கும் குரு பகவானுக்கும் கள்ளத்தொடர்பில் பிறந்தவர். இந்த கூற்று எது சரியாக இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், மானிடர் பிறந்து அவர் நாகரிகத்தை தெரிந்து அவர் முறையாக வீடு குடித்தனம் என்று நடத்துவது நாகரிகம் தோன்றிய பிறகுதான். இந்த நாகரிகம் தோன்றின பிறகுதான் மனைவி, மகன்கள், இந்த பந்தங்கள் எல்லாம், இந்த சின்ன வீடு, 2வது மனைவி, கள்ளத்தொடர்பு, கூத்தியா, இப்படி இந்த மொழி உள்ள, அதாவது இந்த பெயர் உள்ள இவையெல்லாம் நாகரிகத்துக்கு பிறகுதான் உருவானது. இது நமக்கே தெரியும். அப்போ இதில்
இந்த கூத்தியா, சின்ன வீடு இவருக்கு பிறந்தவர்தான் புதன் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு சரியானதா? நீங்களே யோசித்து பாருங்கள். கிரகத்திற்கு பிறகு மனிதன் வந்தானா? மனிதனுக்கு பிறகு கிரகம் வந்ததா? கிரகத்துக்கு நாகரிகம் கத்துக் கொடுத்தவன் மனிதனா? அல்லது மனிதன் பரிணாம வளர்ச்சியால் இவையெல்லாம் வைத்துக் கொண்டானா என்பதை பற்றி நீங்களே யோசித்து முடிவைச் சொல்லுங்கள். ஏன் என்று கேட்டீர்கள் என்றால், மனிதர்களுக்குள்ளல்தான் சின்ன வீடு, கூத்தியா, கள்ளத்தொடர்பு இது போன்ற இந்த ஒழுங்கினமற்ற இந்த செயல்பாடுகள் இது எல்லாம் மனித இனத்திற்குள்ளால் தான் உள்ளது. கிரகங்கள் அப்பாற்பட்டது. அது அறநெறிமுறைகளை கொண்டது, ஒழுக்கத்தை கொண்டது, கண்ணியத்தை கொண்டது. கண்ணிய குறைவாக சித்தரிக்கக்கூடிய எந்த ஒரு கடவுளும் சரி, கிரகத்தும் சரி, அவைகளை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் வாழ்வின் அறங்களையும் நெறிமுறைகளையும் வெளிப்படுத்துவதற்கு தான் இறை என்னும் சொல்லக்கூடிய கடவுள்கள், கிரகங்கள் இவையெல்லாம் இருக்கிறது. அதற்கு தப்பான சாயம் பூசி கள்ளத்தொடர்பு, அப்படி கெட்டவன் அவனை கொன்றுவிட்டு 1000 தலை வாங்கி விட்டார், வெட்டி விட்டார், குத்தி விட்டார், இவைகள் எல்லாம் என்ன அடிப்படையில் எப்படி என்று நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். கடவுள் என்பவர் எல்லோருக்கும் பொதுவானவர், அறம் சார்ந்தவர், நீதி சார்ந்தவர், ஒழுக்கம் சார்ந்தவர், உண்மை சார்ந்தவர், உதவும் மனப்பான்மை உடையவர், மனித நேயம் உள்ளவர். மொத்தத்தில் கடவுள் கடவுள்தான், மனிதன் மனிதன்தான். மனிதனின் சாயத்தை கடவுளுக்கு பூசாதீர்கள். இதுதான் என்னுடைய கூற்று. இப்படி புதன் என்பவர் சந்திரனுக்கும் குருவிற்கும் கள்ளத்தொடர்பில் பிறந்தவர் என்ற கூற்று ஏற்புடையது அல்ல. இவர்கள் இவர்களுக்கு பிறந்தவர்கள் என்பது ஏற்புடையது அல்ல. கிரகங்கள் என்பது பிரபஞ்சத்தில் ஓர் குடும்பம், நெருப்பு பிழம்பிலிருந்து வெடித்து சிதறிய 7 கிரகங்கள் என்பது உண்மை. அந்த கிரகத்தில் ஒன்று புதன் கிரகம். விஞ்ஞான ரீதியாக. எனவே இது போன்ற இந்த வதந்திகள், இது மனித ஜோதிட சாஸ்திரத்துக்கு எதிரான முரண்பாடு கருத்துக்கள், இவைகளெல்லாம் மாணவர்கள் ஆகிய நீங்கள் நம்பாதீர்கள். உங்கள் அறிவை நம்புங்கள். எது சரி எது தவறென்று அது சொல்லும். உங்களது ஜோதிட அனுபவத்தில், ஜோதிடத்தில் உள்ளது என்றைக்கும் கிரகங்கள் என்பது உண்மை. கிரகங்களுடைய ஆளுமையில்தான் ஒவ்வொரு மனிதனும் இயங்கிக் கொண்டிருக்கிறான் என்பது உண்மை. இந்த கிரகங்களை ஆட்டுவிப்பது, ஆணையிடுவது கடவுள் என்பவர். அவர் அப்பழுக்கற்றவர், தன்னலம் இல்லாதவர். ஒரே ஒரு சக்தி, அது இறைவன். எல்லாமே அவர்தான். அவர் நினைத்தால் எல்லாம் செய்ய முடியும், எதுவும் செய்ய முடியும். அவருக்கு எந்த விதமான சாயமும் பூசாதீர்கள். கடவுள் கடவுள்தான், மனிதன் மனிதன்தான். மனிதனோடு கடவுளை நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. இறைவன் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர். அவருடைய அனுக்கிரகம் பெற்றதுதான் கிரகங்கள். அவைகளையும் நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க என்று சொல்லிக்கொண்டு, ஜோதிட சாஸ்திரம் உன்னதம் வாய்ந்தது. ஜோதிட சாஸ்திரம்தான் மனித ஆளுமைக்கு மிக சரியான வழிகாட்டி. ஜோதிட சாஸ்திரத்தை பயிலுங்கள், எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ஏற்றங்கள், இன்பங்கள், துன்பங்கள் இவைகளை அறிந்து கொண்டு அவைகளுக்கு ஏற்றவாறு
நீங்கள் உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள், செதுக்கிக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் எப்பொழுதும் கருணை கொடுக்கிறார். உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நான் வணங்கும் என் அப்பன் திருச்சிற்றம்பலம் அவர்களின் அருளால் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதுதான் எமது ஆசை, வேண்டுகோள் எல்லாம். எனவே ஆதிக்கடவுளான என் அப்பன் திருச்சிற்றம்பலை வணங்கிக் கொண்டு உங்களது கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எதுவாக இருந்தாலும் அவரிடம் முறையிடுங்கள். உங்கள் பாவங்கள், பாவக் கணக்கில் இருக்கக்கூடிய அந்த கர்ம வினையை அவர் குறைத்து உங்களுக்கு நல்வழியையும், நல் இன்பத்தையும் கொடுக்க ஆற்றல் உடையவர். அவரை வணங்குங்கள். நல்லதே நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.